நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர்த்தொடை நிரம்பியதும் அருமாக்கதை சடையான் வெண்ணை நல்லூர் வாயின் தந்ததே. நடையின் நின்று நல்லொழுக்கத்தில் நின்று உயர்ந்த நாயகன் திருமாலின் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த அவர்களுக்கு இடையே அவருடைய அவதார தோற்றங்களுக்கு இடையே ஒன்றாக நிகழ்ந்த ராமாவதாரம் குறித்து செய்யுள்கள் நிறைந்த குற்றமற்ற சிறந்த இந்த காப்பியம் வள்ளல் சடையப்பரது, அதாவது கடையல் வள்ளல் ஒருத்தர் தான் இந்த சடையப்ப வள்ளல். அவர் கேட்டதுபடி இது கம்பரோட ஊர் திருவெண்ணைநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வெண்ணைநல்லூர் சொல்லுவாங்க. அது முன்னாடி திருவெண்ணைநல்லூர். அவர் கேட்டதுபடி இந்த வெண்ணைநல்லூர் வாயனால கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இந்த வெண்ணைநல்லூர்ல இருந்த கம்பன் எழுதின அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் அவர் சொல்றாரு. அதான் இது இதுக்கு முன்னாடி வந்த பாட்டில் இது நானா எழுதலை, இது மாரி இருந்ததை தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். இந்த தமிழாக்கம் பண்றதுக்கு எனக்கு அறிவுறுத்தினது சடையப்ப வள்ளல். அவர் தான் இதை எனக்கு அறிவுறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்பர் இந்த பாட்டு மூலயமா தெரிவிக்கிறார். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. கம்பராமாயணம், அந்த கம்பராமாயணம் ராமாயண கதை இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் அவர் இதுக்கு ஆதாரமாக இருந்த எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, இதுக்கப்புறம் ஆற்றுப்படலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆற்றுப்படலம் பாடல்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் வழியாக வர கதைகளை அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். அந்தமாரி முதல் பாடலத்தோட பாட்டு வரும், அடுத்தது கதைகள் வரும், பாட்டு வரும், அதுக்கப்புறம் கதைகள் வரும். அப்படி தான் இனிமேல் வீடியோக்கள் வரும்.